அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாளை 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்களிக்கப் போகின்றோம். நமக்கான சரியான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது என்பது நம் கடமை. ஜனநாயகமா இல்லை பணநாயகமா இல்லை ரவுடிசியமா என்பதை மக்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய ஆட்சிகளை ஒப்பிட்டு இனி நமக்கான சரியான ஆட்சி அமைய வேண்டும் என்றோ, தலை நிமிர்ந்த தமிழகம் அமைய வேண்டும், இலவசங்களுக்கு இயங்குகின்ற மக்கள் இங்கு இல்லாமல் மாற வேண்டும், கல்வி இலவசமாக வேண்டும், மது பழக்கங்கள் குறைய வேண்டும், ரவுடிசங்கள் அழிய வேண்டும். ஆக சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டும். சாதி மடங்கள் இடங்களை எல்லாம் கடந்து ஒரு நல்லதொரு வேட்பாளரை நம்மிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். சினிமா மோகம் இதையெல்லாம் கடந்து நமக்கான உழைக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நல்லாட்சி இங்கே மலரும். எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லாமல் பொதுவுடைமைவாதிகளாக பொதுவுடைமை மக்களாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் ஒரு சித்தாந்தத்தில் வாழ்ந்து விட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் தான் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்ற இருக்கிறார்கள். முதல் வாக்காளர்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இன்றைக்கு அவர்கள் கொடுக்கின்ற பணமானது 5 ஆண்டுகளுக்கு நமக்கு விலை பேசுகிறார்கள். பணத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாக்களித்தோம் என்றால் அவர்களுக்கு நாம் 5 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும், கால்கள் கோஷம் போட வேண்டும், பதாதைகள் வைக்க வேண்டும். எதுவும் நமக்கு செய்யவில்லை என்றாலும் எதிர்த்து கேட்கக்கூடாது. ஆக 5 ஆண்டுகளுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். பணம் பெறாமல் வாக்களித்தோம் என்றால் 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் நமக்கு பணியாளர்கள். ஆக அப்பேற்பட்ட பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் மிகப்பெரிய போர் ஆயுதம் இந்த வாக்கு. இந்த ஒற்றை வாக்கை வைத்து ஒரு உலகத்தையே மாற்றலாம் என்பது உண்மை. ஆக நாளைக்கு வாக்களிக்காமலும் இருக்கக்கூடாது, வாக்குகளை வீணடிக்காமலும் வாக்களிக்க வேண்டும். சிந்தித்து வாக்களிப்போம், சிறந்த தமிழகத்தை உருவாக்குவோம். அது மட்டுமின்றி எந்த ஒரு சில விஷயங்களுக்குள் நாம் உள்ளே செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அரசியல் சித்தாந்தம் என்பது வேறு, அரசியல் கொள்கை என்பது வேறு. ஆனால் நம் பகுதியை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்றால் நம்மிலிருந்து ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்தந்த பகுதியிலிருந்து சரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். பணம் இன்று கொடுப்பார்கள், நாளைக்கு செல்வார்கள். பணம் கொடுத்தவர்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிற நோக்கம்தான் இருப்பாங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணம் இருக்காது. சேவை செய்கின்ற வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சேவை செய்கிற வேட்பாளர்கள் எத்தனையோ பேர் நமக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பீங்க. இன்னைக்கு எந்த ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்குங்கிறது இளம் வாக்காளர் கையில் இருக்குது. தயவு செய்து எந்த ஒரு முகத்திற்குள்ளும் செல்லாமல் நல்ல வாக்காளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தேர்தலில் சிறந்த முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாளை அனைவரும் வாக்களிப்போம், நல்ல தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி.